ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கல்லுக்கட்டில் நிறைய காசு வச்சிருக்கேன்னு சொன்னல, என்னென்ன கல்லுக்கட்டு தூக்கி போனாங்க பாருங்க. பார்த்தீங்க சவுண்ட் வருது, தூக்கினா பார்த்தீங்கன்னா கல்லுக்கட்டில் காசு வந்துருக்குது ஒரு காசு. அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பாரு இந்த கல்லை காட்டினா ஒன்றும் இல்லை, இது முட்டுவாசி ஒன்றும் இல்லை. வேற பாருங்க இங்கே ஒரு என்ன காசு புட்டு கொட்டிடுது, 25 பைசா காசு. அடுத்து வேற என்ன பாருங்க, இங்கே ஒரு காசு இருக்குது. கல்லுக்கட்டை எடுத்தாவே பாருங்க காசு வந்துடுது. வேற என்ன இந்த இடத்துல உஜும் பண்ணி பாருங்க, சவுண்ட் கேக்குது. இங்க வந்து இங்க ஜூம் பண்ணி இங்க ஒரு காசு. ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட காயின் நிறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாரு ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒரு காசு. வேற என்ன இந்த கல்லுக்கட்டுல தூக்கி பார்த்தாவே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் காசு கிடைக்குது. இந்த மாதிரி காசு கிடைச்சா போதும். இங்க ஒரு காசு எவ்வளோ காசு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம கல்லுக்கட்டு இப்படி புட்டு பார்த்துட்டு இருந்தாவே நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம கிடைச்ச காசுலாம் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ காசு கிடைச்சிருக்குதுன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ காசு கிடைச்சி இந்த காசுலாம் உங்களுக்கு அந்த காசு வந்து கிடைக்கலாம். பல காலத்து காசுகள் உங்களுக்கு வந்து நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாமா? சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கு கிவ் அவே கொடுக்க 10 ரூபா நோட்டு பழைய நோட்டு கிடைச்சிருக்கு.